Hi, hello, welcome to It's Me Dinesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Google Sheetல network days அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ அந்த ஃபங்க்ஷன் தான் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay, so Google Sheetல network days அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. So network days and network days international அப்படினு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? சோ அது என்ன அப்படினா பேசிக்கா வந்து ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம நிறைய டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, கவுண்ட் ஆஃப் டேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1st of January ல இருந்து 31st of January வரைக்கும் எத்தனை நாள் இருக்கு அப்படினு சொல்லி கால்குலேட் பண்ணனும் அப்படினா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஈக்குவல் டு டேஸ்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. கரெக்ட்டா? டேஸ்ல வந்து எண்ட் டேட் ஸ்டார்ட் டேட். ஸோ எண்ட் டேட் எனக்கு இது கமா, எனக்கு ஸ்டார்ட் டேட் இது கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 30 days அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 1 to 1 தான் வந்து 31 days வரும். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் வந்து எனக்கு சாட்டர்டே சண்டே எனக்கு வராது. ஓகேவா? ஸோ ஒன்லி ஒர்க்கிங் டே கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க்கிங் டே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த நெட்வொர்க் டேஸும் நெட்வொர்க் டேஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நெட்வொர்க் டேஸ்னால் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் டேஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு நடுவில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஹாலிடேஸ் வந்தாலும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், நெட்வொர்க் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணனாலே எனக்கு 3 ஆப்ஷன் வருது. ஒன்று ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு, ஹாலிடேஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கூகுள் ஷீட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸல் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் வரும். இந்த நெட்வொர்க் டேஸ் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எதில் போட்டாலும் அதே மாதிரி தான் வரும். சேம் மெத்தட் தான். ஓகே, ஸோ இப்போ நெட்வொர்க் டேஸில் எனக்கு ஸ்டார்ட் டேட் எதுன்னு கேட்குது. எனக்கு ஸ்டார்ட் டேட்டு 1st of January கமா, எனக்கு எண்ட் டேட் என்னன்னு சொல்லி கேட்குது. எண்ட் டேட் இது. ஓகேவா? ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 21 days. இந்த 21 days அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டலாக இது 30 daysன்னு வச்சுக்கோங்க. இந்த 30 daysல இந்த 21 days அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட சாட்டர்டே சண்டே, அதாவது 2 days வந்து ஆஃப்னு எடுத்துக்கும். அதே ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் டேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 days அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்துட்டு ஒர்க்கிங் டேஸ் மட்டும் தான், மண்டே டு ஃப்ரைடே அந்த மாதிரி அந்த ஒர்க்கிங் டேஸ் மட்டும் தான் அதை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து எனக்கு 21 days அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ எனக்கு இந்த ஜனவரியிலே பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ இப்போ 3 ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த 3 ஹாலிடேஸ் போக எனக்கு எவ்வளோ வருது, எனக்கு எவ்வளோ டேஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், அதே டேட்டை போட்டுக்கிறேன். என்ன பண்ணுறேன், அதே நெட்வொர்க் டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, சாரி இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துட்டேன் இல்லையா. அடுத்தது ஹாலிடேஸ், இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஹாலிடேஸ் நான் லிஸ்ட்டு ஃபுல்லாகவே ஒரு 1 yearக்கு உண்டான ஹாலிடே டேட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து போட்டுடலாம். ஓகேவா? எடுத்து போட்டுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 19 days வருது. ஏன்னா 21 minus 1, 2, 3 days போச்சு அப்படின்னா இன்னும் 19 days தான் உங்களுக்கு ஆக்சுவலாக மண்டே டு ஃப்ரைடே அந்த பிஸ்னஸ் டேஸு ப்ளஸ் இந்த ஹாலிடேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாட்டர்டே சண்டே இந்த ஹாலிடே இதெல்லாமே டோட்டலாக போயிட்டு இந்த ஜனவரி மந்தில் உங்களுக்கு 19 ஒர்க்கிங் டேஸ் ஆர் பிஸ்னஸ் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒருவேளை இங்கே எங்கிட்ட வந்து நிறையா டேட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இவ்வளோ டேட்ஸ் இருக்கும் போது இதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் டேட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது என்னென்னா இப்போ இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இது மட்டும் போதும். ஸோ இப்போ நான் இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணலாம். இந்த இடத்துல நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் ட்ராக் பண்ணுறேன், எனக்கு நிறையா இது வந்து எனக்கு வேறு மாதிரி வருது. ஓகேவா? எனக்கு கரெக்டாகவே வராது. என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சை F4 கொடுத்துக்கோங்க. விண்டோஸாக இருந்தால் F4,
மேக்காக இருந்தால் நீங்கள் வந்து அதுலேயும் வந்து நீங்கள் F4 கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணி F4 கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதே கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்டி உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இந்த மிஸ்டேக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா என்னங்கிறத நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம். ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் டேட் எண்ட் டேஸை வச்சு நெட்வொர்க் டேஸ்னால் எப்படி என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ இதில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல். ஸோ நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் அப்படின்னா அதை நான் கொடுக்குறேன். நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் இருக்கா, செகண்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆப்ஷன் வருதுன்னா எனக்கு இன்னொரு ஆப்ஷன் வருது. அது என்ன அப்படின்னா வீக்கெண்டு. ஸோ நெட்வொர்க் டேஸில் அதே தான் ஸ்டார்ட் டேட்டு, இதுதான் என்னோடய ஸ்டார்ட் டேட்டு, கமா என் டேட்டு, என் டேட் இது தான், கமா வீக்கெண்ட் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஷனலாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 2 டேஸ்ன்னு எடுத்துக்கும். எனக்கு வீக்கெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ 2 டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். கமா ஹாலிடே, என்னோடய ஹாலிடேன்னா இந்த லிஸ்ட்டு. ஓகேவா? இந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அதே நெட்வொர்க் டேஸ்லேயே அதே தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதே ஃபார்முலாவே காப்பி பண்ணி நீங்கள் இந்த ரேஞ்ச் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே நெட்வொர்க் டேஸில் கொடுத்தீங்க அப்படின்னாலும் நம்ம ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெட்வொர்க் டேஸில் இதை கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அதே தான் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இது கொடுக்கக்கூடாது, வீக்கெண்டு இதில் நீங்கள் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வீக்கெண்டு கொடுக்க முடியாது. இதில் வந்து வீக்கெண்டு எத்தனை வீக்கெண்டுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இது வந்து பை டிஃபால்ட் ரெண்டுமே வந்து ரெண்டு டேஸ்ன்னு சொல்லி வீக்கெண்ட் எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ இது ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு இது தெரியும், ஒரு அஃபாஸ்டஃபி மாதிரி. அந்த அஃபாஸ்டஃபி கொடுத்துட்டு எத்தனை நாளில் இருக்கோ, ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கா, அப்போ அத்தனை ஜீரோஸ் போட்டுக்கோங்க. அத்தனை ஜீரோஸில் எத்தனை டே உங்களுக்கு வீக் ஆஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 2 கொடுத்துருக்கேன். 1 அப்படின்னா அது ஆஃப்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் 2 1க்கு பதிலாக 1 1 கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக 0வாக மாற்றிடுறேன். இப்போ நான் 0வாக மாற்றினேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19ஆக தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23ஆக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ இப்போ இதே வந்து நான் 3 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு 1, இது வந்து ஒவ்வொரு ஜீரோவும் வந்து மண்டேலேருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேல எனக்கு ஆஃப் அப்படின்னா வெனஸ்டே கிட்ட 1 கொடுத்துக்கோங்க. ஸோ தேர்ஸ்டேனா 4வது இது டிஜிட்டில் எனக்கு 1 கொடுத்துக்கோங்க. ஓகேவா? வீக்கில் எந்த டே உங்களுக்கு ஆஃபோ அந்த டே. ஸோ இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு இந்த பிபிஓ, இந்த மாதிரி கால் சென்டர், இந்த மாதிரி ஒர்க் ஸ்டேஷன்லலாம் வந்து அட்டண்டன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம நெட்வொர்க் டேஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம், நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஓகேவா? இதில் காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான் வந்து இங்கே செல்லை செலக்ட் பண்ணியிருக்கல, அதுக்கு பதிலாக நீங்கள் டேட்டாவே கொடுக்கலாம். இந்த டேட்டை நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். ஓகேவா? இப்போ இதில் என்ன காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்டா இருக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணுற செல்லு வந்து நீங்கள் டேட்டாவே டைரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா ஓகே. இல்லை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டேட் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம டேட் ஃபார்மேட்டு, நம்பர் ஃபார்மேட்டை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா கஸ்டம் நம்பர் ஃபார்மேட்டிங்லாம் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் டேட் ஃபார்மேட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா டெக்ஸ்ட்டாக இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு எரர் கொடுக்கும். ஓகேவா? இதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து நெட்வொர்க் டேஸ் அல்லது பிஸ்னஸ் டேஸ் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? நெட்வொர்க் டேஸ் அப்படின்னா அதே ஆட்டோமேட்டிக்காக 2 ஒர்க்கிங் டேஸ்ன்னு எடுத்துக்கும். நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் அப்படின்னா நம்ம வந்து எத்தனை வீக் ஆஃப்ங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நெட்வொர்க் டேஸ் ஃபங்க்ஷனு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். See you next video. Bye bye.